பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்னைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரலாம். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் அதீத சுபர். அவர் பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தார்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயான அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தன காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சிருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராசிநாதனே குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். என்ன சார் மறைஞ்சிருக்கிறது போய் நல்லதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அவர் 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுறார். தனக்காரகனே 8ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறது பெரிய விசேஷம். எதனால் அப்படின்னா, அவர் 8ஆம் இடத்துல உச்சம் பெறுறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய பொருள் வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா அவர் தனஸ்தானத்தையே பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரும். மறைந்த இடத்திலிருந்து பொருள் செல்வங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேனால் இவ்வளோ நாளாக நீங்கள் இந்த ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ நாளாக பிரச்சனையாக இருந்திருக்கும். இப்போ பண்ணும்போது திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷேர்ஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், திடீர்னு நீங்கள் போட்ட பணம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த கோல்டு பாண்டு, இந்த பேப்பர் கோல்டு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறதுனால உங்களுடைய உடல்நிலையிலையும் நல்லபடியான ஏற்றம் இருக்கும். சரி, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில சம்பந்தங்கள் நிச்சயமாக உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நிச்சயமாக இருக்கும். அது தவிர கல்வி கற்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த கேட்டின்னு சொல்லக்கூடிய நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அது தவிர உங்களுக்கு இந்த மணல், ஜல்லி இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த ஆற்று மணல் அதெல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தையே குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் மூலியமாக எல்லாரையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். வீடு, மனை முதலிய விஷயங்கள், லேண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அது மூலியமாக பார்த்தீங்கன்னா வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வீட்டை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த குரு பெயர்ச்சியின் காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தாலேயானால், தனுசு ராசிக்கு ஏற்றமான காலமாக இருக்கும்.
ராசிநாதனே உச்சம் பெறுறது பெரிய விசேஷம். அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, இன்சூரன்ஸ், ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர தங்க நகாசு வேலை செய்பவர்கள், தங்க பத்திரங்கள் வாங்கி வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இந்த சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸு, கேட்டின்னு சொல்லக்கூடிய நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஐடியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப்பும் அமையக்கூடிய வாய்ப்பு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்டின்னு சொல்லக்கூடிய நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஹெச்ஆரில் இருக்கக்கூடியவங்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர்னு சொல்லக்கூடிய பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு சூழல் அமையும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். பேச்சின் வழியாக எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதன் மூலியமாக புதிய வீடு, மனை இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, தோப்பு வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது பனைமரம், மாமரம் அதெல்லாம் இருக்கக்கூடிய தோப்பு வாங்கக்கூடிய, விளை நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதீதமான முதலீடு செய்து பணத்தை அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சுருட்டப்பள்ளி குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த சுருட்டப்பள்ளி குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய் வந்து தீபம் போட்டு வாங்க, இல்லை நெய் வாங்கி கொடுங்க, கோவிலுக்கு வாங்கி கொடுங்க விளக்கு ஏற்றுறதுக்கு. நவகிரக சன்னதி இருந்ததுன்னா பக்கத்தில் உங்களால் முடிஞ்சதுன்னா நெய் தீபம் போடுங்க. போய் வியாழக்கிழமை குரு ஹோரை, அந்த காலத்தால் வந்து சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் குரு ஹோரையில் வந்து குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியான 3 முறை சொல்கிறது ரொம்பவுமே விசேஷம். மூக்கு கடலை தானம் கொடுங்க. வியாழக்கிழமை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் ஒரு வெத்தலை மாலை போட்டு வாங்க. அது தவிர மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுத்துட்டு வாங்க. எலுமிச்சம் பழம் தானம் கொடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சூரியனை பண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து போகும். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. உங்களுக்கு 7.5 சனி எல்லாம் முடிஞ்சிருத்து. பெரிய ஏற்றமான காலமாக இப்போ போயின்னு இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலையே வந்து சனி பகவான். எல்லா முயற்சிகளும் நல்லபடியாக போகக்கூடிய காலகட்டம். இந்த குரு பயிற்சியும் மிகப்பெரிய அற்புதமான பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த பார்த்தேன்னா உங்களுக்கு சப்தமத்தில் வரக்கூடிய வாய்ப்பு 26/5/2026 20/10/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். இதனால் என்ன அப்படின்னா 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திருமண பாக்கியம் உண்டு. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக அதிகமான பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது. திருமணத்துக்கு ஒரு நாளாக பார்த்துட்டு இருந்த வாளுக்கு, தடைப்பட்டுட்டே இருந்த வாளுக்கு இப்போ நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியினுடைய 11ஆம் இடம் உங்களுடைய ராசியையும் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். இந்த குரு பயிற்சியின் மூலியமாக உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதீதமான லாபம் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர பார்த்தோன்னா உங்களுடைய தீர்க்கமான முடிவுகள் நல்லபடியாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறார் குரு பகவான். அதனால் 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். சனி ஏற்கனவே இருக்கார். இவ்வளோ நாளாக எடுத்த புதிய
முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருந்தது. அந்த தடங்களும் நீங்கி இந்த வாட்டி வந்து பெரிய மாற்றங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அது தவிர வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க, அரசியல் வட்டாரங்களில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக சொந்த தொழிலில் வந்து அதீதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த போஸ்ட் கிராஜுவேஷன், ரிசர்ச் அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அதுவும் வந்து இந்த மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த எண்ணெய் வித்துக்கள், அது தவிர வந்து எள்ளு, அது தவிர இந்த தார், இந்த மாதிரியான விஷயங்கள், இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள், மண், கருநில மண், அது தவிர வந்து எர்த் மைனிங்னு சொல்லுவாங்க, பூமிக்கு அடியில் உள்ள பொருட்கள், இதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய வியாபாரங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும், எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும், உடல் நலத்தில் நிச்சயமான ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, எடுத்த காரியங்கள் தொலைநோக்கு பார்வையோடு வெற்றியில் போய் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நிச்சயமான ஒரு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. செய்யக்கூடிய தொழிலில், சொந்த தொழிலில், அதாவது கன்சல்டன்சியாக இருக்கலாம், இல்லை இதில் லா அண்ட் ஆர்டரில் இருக்கலாம், கோர்ட்டு அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க, சட்டத்திட்டங்களில் மன்னிச்சு இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வரும். திடீர் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள், எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அதீதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. மூத்த சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அவர்கள் மூலியமாக பொருளாதாரம் ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால எழுத்து பணிகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய இளைய சகோதரர்களோட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தாலேயானால் காது சம்பந்தமான வியாதிகள் ஏதாவது இருந்ததேயானால் அது இப்பொழுது நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் சில நாட்கள், அதாவது சில காலகட்டங்கள் உங்களுடைய ராசியில் இந்த குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் இருக்கார் ராசிக்கு 7ஆம் இடத்துல. அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் திருமணத்தை நிச்சயமாக நடத்திக்கிறது ரொம்பவுமே நல்லது. திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்ப ஆளுக்கு இப்போ திருமணம் இவ்வளோ நாளாக தட்டு போயிட்டே இருந்தது, இப்போ வந்து நடத்தி கொள்வது மிகவும் ஏற்றம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா, குரு பகவானுக்கு உண்டான எளிய காயத்ரி மந்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த குரு பகவானுக்கு உண்டான எளிய காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்கிறது ரொம்பவும் விசேஷம். அது தவிர அருகில் இருக்கக்கூடிய கோவிலில், அதாவது ஆஞ்சநேயர் கோவிலோ இல்லைன்னா விநாயகர் கோவில்லையோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய் கொடுத்துட்டு வாங்கோ. அதாவது தீபம் ஏற்றுறதுக்கு, சதுர்த்திக்கு விநாயகருக்கு வந்து ஒரு சதுர தேங்காய் உடைச்சிட்டு வாங்கும். ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை வியாழக்கிழமை சாத்திட்டு வாங்கும். மூக்கு கடலை வந்து கொடுத்துட்டு வாங்கும், அதாவது சுண்டலுக்குன்னு. உங்களால் முடிஞ்சதுன்னா தக்கோலம்னு அரக்கோணம் பக்கத்தில் இருக்குது குருவினுடைய கோவில், குருக்குன்னு பரிகார ஸ்தலமாக சொல்லக்கூடியது. இந்த தக்கோலம் போயிட்டு வாங்கும். தக்கோலம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு பூஜை செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு வரப்போகிறதில்லை, இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசிக்கு அமையும்.